அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது, வாய்ப்புகளை உருவாக்கும் போதும் இந்த வாழ்க்கையில எவ்வளவு தோல்வி வந்தாலும் ஜெயிச்சிடலாம் சார். வாய்ப்புகளை உருவாக்க தெரிஞ்சா போதும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தளங்களை பயன்படுத்தி, நம்ம இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி யார் ஒருவருக்கு சரியான வாய்ப்புகளை உருவாக்க தெரியுதோ ஜெயிச்சிடுறாங்க சார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் படிச்சதுக்கு வேலை கிடைக்கலங்க, அல்லது நான் நினைச்சதுக்கு வேலை கிடைக்கலங்க. உருவாக்குறதுக்கு இன்னைக்கு அவ்வளவு தளங்கள் வந்துருச்சு சார். சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு விஷயம் வந்துருச்சு சார். நீங்க 1980களில் ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்குறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். அவருடைய நிறுவனத்துல, அவர் உருவாக்குன ஆப்பிள் நிறுவனத்திலேயே உள்ள பிரச்சனை வருது சார். ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே அனுப்பிட்டாங்க சார். இந்த ஸ்டோரி தெரியுமா நமக்கு? அதை படிச்சுட்டு நான் ஆச்சரியப்படுறேன். அவர் தான் ஆப்பிளோடைய ஃபவுண்டரு. அவரை வெளியே அனுப்புறாங்க சார் அந்த நிறுவனத்திலிருந்து. அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இடையில தான் உருவாக்கிய நிறுவனத்திலிருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே வர்றாரு. வெளியே வந்தவர் என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் அப்படின்ற இன்னொரு அமைப்பை உருவாக்குறாரு. NEXT அந்த அமைப்பை உருவாக்கி பெரிய ஒரு புரட்சியை உருவாக்குறாரு இந்த மென்பொருள் சாதனத்துல, சாஃப்ட்வேர் துறையில. அது மட்டும் இல்லாமல் இந்த டாய் ஸ்டோரி அப்படின்றதுல மூலமா அனிமேஷன்ல பெரிய புரட்சியை உருவாக்குறாரு. ஒரு கட்டத்துல 1990களில் ஆப்பிள் ரொம்ப டவுன் சந்திக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் போது மீண்டும் ஸ்டீவ் ஜாப்ஸ் உள்ள போறாரு. அப்பதான் இந்த ஐபேட்ன்றதை கொண்டு வராங்க, ஐபோன்ற விஷயங்கள் வருது, அப்புறம் அந்த டேப்லெட், இந்த விஷயங்கள்லாம் புதுசு புதுசா கொண்டு வரும்போது அப்ப பெரிய விமர்சனம் வருது. ஐபேட்லாம் யார் பயன்படுத்த போறாங்க, இதெல்லாம் எப்படி சக்சஸ் ஆக போகுதுன்னு. ஆனா அத்தனை விமர்சனங்களையும் தாண்டி இன்னைக்கு ஆப்பிள்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனமாக வந்திருக்குன்னு சொன்னா, வாய்ப்புகளை தேடுறதை விட நாம இந்த வாய்ப்புகளை எப்படி உருவாக்க முடியும், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி போய் சந்திக்க முடியும். நிறைய பேர் தோற்கக்கூடிய இடம் அது தெரியுமா சார்? சந்திக்கிறதுக்கு தயங்குறது. சேஃபர் ஜோன்லயே நான் இருப்பேனே தவிர ரிஸ்கி ஜோனுக்கு போகவே மாட்டேன், அப்படியே ஒரு அடி எடுத்து வைக்கவே மாட்டேன்றாங்க. உலகத்தினுடைய கடைசி எல்லை உங்கள் வீட்டு வாசலில் இருந்து தொடங்குகிறதுன்னு வாங்க. எந்த ஊருக்கு போனாலும் நம்ம வீட்டு வாசல் முதல் கடக்கணும் சார். கரெக்டா? வீட்டுக்குள்ளேயே சேஃபரா உட்காந்துட்டா நம்மளை இந்த உலகம் தானா பார்க்காது. நீங்க தான் எந்திரிச்சு வெளியே போகணும். சேஃபர் ஜோன்ல இருந்து ரிஸ்கி ஜோனுக்கு போறதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு நாட்டுல ஒரு அமைச்சருக்கான பதவி வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. நிறைய பேர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கடைசியா ஒரு 3 பேரை செலக்ட் பண்றாங்க. இந்த 3 பேருக்கு என்ன போட்டினா, கஜானாவினுடைய இரும்பு கதவை காட்டுறாங்க. 3 கதவு. இந்த கதவை யாரு ஃபர்ஸ்ட் திறக்கிறாங்களோ, இந்த 3 பேர்ல யார் அந்த கதவை திறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமைச்சர் பதவி அப்படின்னு அறிவிக்கிறாங்க சார். ஒருத்தர் அதை பார்த்தா, கதவை முழுசா பார்த்துட்டு இதுக்கு இந்த மாதிரி சாவி போடணும்னு சாவி செய்யறதுக்கு போயிட்டான். 2வதா இருக்கிறவன் பார்த்தா இது இரும்பு கதவு, இதை இப்படி உடைக்கலான்னு சுத்தியல் எடுத்துட்டு வர போயிட்டான். 3வதா ஒருத்தர் கிட்டக்க போனான் சார். தொட்டான் சார், கதவு திறந்துருச்சு. நிறைய பேரு இந்த வாய்ப்பை போய் தொடறதுக்கு தான் சார் நம்ம தயங்கிக்கிட்டே இருக்கோம். வாய்ப்பு நம்ம கையிலேயே இருக்கு, போய் தொட்டோம்னா பாதி வாய்ப்பு நம்ம கிடைச்சோம் சார். நம்ம என்ன பண்றோம்னா, சேஃபர் ஜோன்ல இருந்துட்டு தொடறதுக்கு பயந்துகிட்டே தூரக்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்கோமே தவிர, தொடுவானம் தூரம் இல்லைன்னு வாங்கல்ல. கரெக்டா? தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நேரில் நின்று நேசித்தால் கடலும் உனது தோழன் தான் எழுதியிருப்பாங்க. அப்படி நம்ம போய் தொடறதுக்கு யோசிச்சு தயக்கப்பட்டு பாதி வெற்றியை விட்டுருவோம் சார். சீன நாட்டில் சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு கிராமிய கதை. ஒருத்தர் விவசாய நிலம் வச்சு ரொம்ப உழுதுலாம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிலம் பட்டு போச்சு, அவரால் விவசாயம் பண்ணவே முடியல. விவசாயத்தை என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்கறாரு, விவசாயம் பண்ணவே முடியல. அவர் நிலத்து பக்கத்துல ரொம்ப சோகமா உட்கார்ந்து அந்த நிலத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். தினம் அந்த நிலத்தை பார்த்துட்டே இருப்பார். அந்த நிலத்துக்கு ஒரு சிட்டுக்குருவி வருது சார். அந்த நிலத்துக்கு ஒரு சிட்டுக்குருவி தினம் வருது. தினம் அந்த புல்லா முளைச்சு கிடக்கு. இப்ப அந்த நிலத்துல வெறும் களைகள் மட்டுமே கிடக்கு. ஆனா அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணும், புல்லுக்குள்ள போகும், இங்க போகும், அங்க போகும். அந்த ஒரு 3-4 நாள் அப்படியே அந்த விவசாயி சிட்டுக்குருவியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது பார்த்தாக்கா அவ்வளவு சந்தோஷமா அந்த நிலத்துல இங்க போறது அங்க போறது, அப்படியே உற்சாகமா. இப்ப அந்த விவசாயி சிட்டுக்குருவியை கூப்பிட்டு கேட்கிறாரு, என் நிலத்துல உனக்கு என்ன இருக்கு? தினம் இங்க வரிய, என் நிலத்துல உனக்கு என்ன இருக்கு? உனக்கு தானியமும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. இந்த நிலத்துக்கு ஏன் வர்ற? வேற ஏதாவது நிலத்துக்கு போக வேண்டியதானே? அற்புதமா தானியம் கிடைக்கும்ல, இந்த பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போ, அங்க இருக்கிற விவசாய நிலத்துல அவ்வளவு தானியம் கிடைக்குது, அதை விட்டுவிட்டு இந்த நிலத்துக்கு ஏன் வர்றன்னு. இந்த சிட்டுக்குருவி சிரிச்சுட்டே சொன்னிச்சான், உன் நிலத்துல தானியம் இல்லைன்னு யார் சொன்னது? என் கூட வா அப்படின்னு காமிக்குது. இந்த கலைகளுக்கு நடுவில் ஒரு 4 தானியம் முளைச்சிருக்கு சார்.
இவன் ஏற்கனவே விவசாயம் பண்ணான்ல, அதுல இருந்த விதைகள்லாம் கீழே விழுந்திருக்கும்ல, அதுல 1-2 முளைக்குது. இப்ப இந்த சிட்டுக்குருவி அவனை கூப்பிட்டு போய் காட்டுது, இங்க பார் இந்த பயிர் முளைச்சிருக்கு, இந்த பார் இந்த பயிர் முளைச்சிருக்கு. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், 5 தானியம் சாப்பிட்டேன்னா 1 தானியத்தை அப்படி போட்டு போயிடுவேன், அது திரும்ப முளைக்குது, அதன் மூலமா திரும்ப தானியம் கிடைக்குது, நான் சௌகரியமா உன் நிலத்துல நான் சௌகரியமா இருக்கேன்னு சிட்டுக்குருவி சொல்லிட்டு போகுது. அப்ப அந்த விவசாயி யோசிக்கிறாரு, என்னுடைய நிலத்தை பத்தி ஒரு சிட்டுக்குருவிக்கே இவ்வளவு தெரியுதுன்னா என் நிலத்தை பத்தி எனக்கு தெரியாம இருக்கேன்னு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா உட்காந்து உழைக்கிறாங்க, அந்த நிலத்தை உழைக்கிறாரு, இதுல தானியத்தை எப்படி உருவாக்க முடியும்னு பயிற்சி பண்றாரு. என்ன உரம் போட்டா அந்த தானியம் வளரும், என்ன மாதிரியான தானியங்கள் போட்டா இந்த நிலத்தை வரும்னு நிலத்தை பற்றி முழுவதுமா உணர்ந்து மீண்டும் உழைத்தார். சிட்டுக்குருவி கற்றுக் கொடுத்த பாடத்தை வைத்துக்கொண்டு அந்த விவசாயி தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கினார்னு சீன நாட்டில் சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமிய கதை என்ன தெரியுமா இப்ப கத்துக் கொடுக்குதுன்னா, ஒரு சிட்டுக்குருவியால் கூட வாய்ப்புகளை உருவாக்க முடிந்ததால் ஏன் இந்த மனிதர்களால் வாய்ப்பை உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு புதுக்கவிஞர் தான் எழுதினாரு, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகளால் பூமி சுழன்று வரும். தோல்விகள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி கொடுவானம் தான் உனக்கு எல்லை அப்படின்னார். மூளையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகில் வேலையை தேடுகிறாய், பாலை வனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி ஏன் தான் பாடுகிறாய்னர். என்னமோ வாய்ப்பே கிடைக்கலன்னு ஏன்பா பல்லவி பாடிட்டு இருக்க, நீ வாய்ப்புகளை தேடாதே, வாய்ப்புகளை உருவாக்குன்னு அந்த கவிஞர் நம்ம கற்றுக் கொடுத்துட்டார். எவன் ஒருவன் வாய்ப்புகளை உருவாக்குகிறானோ அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறான். நன்றி.